வணக்கம் மக்களே, நான் உங்க மிஸ்டர் காமிக் மேன். சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஹீமேன் லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இன்னும் பார்க்கலனா ஒரு பாஸ் அடிச்சு போய் பார்த்துட்டு வந்துங்க. கவலை வேணாம், தமிழ்லையும் அவைலபிளா இருக்கு. நம்ம சின்ன வயசுல சுட்டி டிவியில ஹீமேன் கார்ட்டூன் பார்க்காத பசங்களே கிடையாது இல்லையா? இது எப்படா லைவ் ஆக்ஷன்ல வரும்னு எத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வெயிட் பண்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. எஸ், ஜூன் 5, 2026 ரிலீஸ் ஆக போகுது. ஆனா ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு டவுட் வந்துச்சுங்க. இதுக்கு அந்த கிளாசிக் ஹீமேன் டோன் இருக்கா இல்லையா? ட்ரெய்லர்ல பார்த்தா முழுசா கனெக்ட் ஆகல. மேபி படம் நல்லா இருக்கலாம், மேபி ட்ரெய்லர்ல இன்டென்ஷனலி சஸ்பென்ஸா காமிக்காம வச்சிருக்கலாம், ஒரிஜினல் சர்ப்ரைஸா மூவில காட்டலாம்னு பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, லைவ் ஆக்ஷன் மூவி என்னாலே நமக்கு ஒரு பயம் தானே. உலகம் முழுக்க எத்தனையோ அனிமேட்டட் காமிக் பேஸ்ட் மூவிஸ் லைவ் ஆக்ஷன் வந்திருக்கு. ஆனா அதுல எத்தனை படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு? ஸ்ட்ரைட்டா சொல்ல போனா 50% கூட கிராஸ் பண்றது ரொம்ப ரேர். 20-30% ரீச் பண்ணாலே பரவாயில்லன்னு சொல்ற நிலைமை தான் லைவ் ஆக்ஷன் மூவிக்கு. ட்ரெய்லர் பார்த்தம்போது மொத்தமா மொக்கன்னு சொல்ல முடியாது, மாஸ்டர் பீஸ்னு சொல்ல முடியாது, டீசெண்டா வாட்சபிளா இருக்கும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் இல்லாம இல்ல. அவதார், ஒன் பீஸ் மாதிரி சில லைவ் ஆக்ஷன் அடாப்ஷன்ஸ் உலகம் முழுக்க சக்சஸ் அடைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி ஒன் பீஸ் எடுத்துக்கிட்டா லைவ் ஆக்ஷன் நல்லா இருந்தாலும் அனிமேஷனுக்கு எப்பவும் ஈக்குவலா வர முடியாது. ஏன்னா உண்மை என்னன்னா, அனிமேஷனுக்கு நெருங்க எந்த லைவ் ஆக்ஷனும் முடியாது. அனிமேஷன்ல இருக்கிற அந்த ஃபன் ஃப்ரீடம் ரியல் வேர்ல்ட்ல ரீக்ரியேட் பண்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். சோ இந்த ஹீமேன் லைவ் ஆக்ஷன் மூவிலையும் அனிமேஷனை பீட் பண்ணாது. ஆனா அனிமேஷனை ஸ்பாயில் பண்ணாம ஒரு டீசென்டான என்டர்டைன்மெண்டா இருந்தாலே போதும். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். மூதேவி எதை வச்சா உனக்கு என்ன மூதேவி? நாங்க அதை வச்சு வித்துட்டு போறோம். மூதேவி லைவ்ல போனா ஒழுங்கா பேசுனா கிழிச்சு போட மாட்டாமா, தேவலாம் பேசி. இந்த புதிய ஹீமேன் லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லர் இந்த முறை கிளாசிக் அனிமேஷன் தீம் மியூசிக்கை அதிகமா பயன்படுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசர் யாருன்னா, ஸ்பைடர்வர்ஸ் படங்களுக்கு மியூசிக் கம்போசர் பண்ண அதே ஆள் தான். ஆனா மாடர்ன் மியூசிக் மட்டும் இல்லாம பழைய ஹீமேன் ஃபீல கூட சேர்த்திருக்காங்க. பம்பிள்பீ படத்துல டிராவிஸ் நைட் எப்படி பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வைபை ரெஸ்பெக்ட் பண்ணாரோ, அதே மாதிரி இங்கேயும் மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸை ஹேண்டில் பண்றாரு. 80sல டாய் வாங்கி விளையாடிய ஃபேன்ஸ்க்காக நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இந்த ட்ரெய்லர்ல இருக்கு. ஒரிஜினல் டாய்ஸ், ஒரிஜினல் கார்ட்டூன், 1987 லைவ் ஆக்ஷன் மூவிக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கு. 1987 படத்துல பட்ஜெட் குறைவால் ஹீமேன் அதிக நேரம் இடத்துல ஷாப்பிங் மால்ல இருந்தது ஒரு பெரிய ஜோக்கா இருந்தது. ஆனா இப்போ டெக்னாலஜி, சிஜி எல்லாம் இருக்கனால இந்த முறை எட்டர்னியா வேர்ல்ட ஃபுல்லா காட்ட முடியும். ஹோப்ஃபுல்லி இந்த முறை எட் சீன்ஸ் முதல் 10 to 15 நிமிஷம் இருந்தா நல்லா இருக்கும். ஸ்கெலிட்டர் கேரக்டர் பற்றி முக்கியமான தகவல் என்னன்னா, ஆரம்பத்துல மாஸ்க் போட்ட ஜாரட் லேட்டோ ஃபேஸ் காட்டலான்னு பிளான் இருந்ததுதான். ஆனா டைரக்டர் டிராவிஸ் நைட் அதை ரிஜெக்ட் பண்ணி டாய் அக்யூரேட் ஸ்கெலிட்டன் ஃபேஸ் தான் வேணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. அதனால ட்ரெய்லர்ல பார்க்குது ஃபுல் சிஜி ஸ்கெலிட்டல் ஃபேஸ் தான், ஜாரட் லேட்டோ ஃபேஸ் தெரியாதா. இந்த ட்ரெய்லர்ல ஆடம் ஐ ஹேவ் தி பவர்னு சொல்லி ஹீமேன் ஆக மாற சீன் புதுசா சேர்த்திருக்காங்க. அந்த மூமெண்ட்ல கிளாசிக் ஹீமேன் தீம் மியூசிக் ஒலிக்குது. அது ஃபேன்ஸுக்கு புல்லரிக்க போகுது. டைரக்டர் சொல்றது என்னன்னா, அவருக்கு பாடி பில்டர் மாதிரி ஆக்டர் வேண்டாமா, ஸ்ட்ராங் ஆக்டிங் சோல் இருக்கிற ஆடம் தான் வேண்டுமா. இந்த ட்ரெய்லர்ல நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு. குறிப்பா டாய் ஸ்டோர் சீன்லயும் ஆடமோட பெட்ரூம் இருக்கிற டிராயிங்லயும் ஆடம்க்கு எட்டர்னியா நினைவுகள் முழுக்க ஞாபகம் இல்ல மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவன் மெமரியில இருக்க சில விஷயங்களை டிராயிங்ல வரைய ஆரம்பிக்கிறான். மூவில சொல்ல வரது என்னன்னா, எத்துல மேட்டல் மாதிரி ஒரு டாய் கம்பெனி இருக்கு. அந்த டாய் லைன் டிசைன்ஸ் ஆடமோட ரியல் மெமரிஸை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதா இருக்கலாம். அதாவது ஆடம் சைல்ட்ஹுட் மெமரிஸை டாய்ஸா மாற்றிருக்கலாம். இல்லாட்டி அவன் அம்மா ஃபேமிலிக்கு எட்டர்னியா பற்றி தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால எத்துல மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் டாய்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஆனா அதே நேரம் ரியல் ஸ்கெலிட்டர், டீலா, வில்லன்ஸ் எல்லாம் எடுத்துக்கு வராங்க. அதாவது இது எல்லாம் டாய்ஸ் மட்டும் இல்ல, இது உண்மைன்னு ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். ஆடம் ஒருத்த மட்டும் தான் இது ரியல் நம்புறான். ஆனா அவனுக்கு முழுசா ஞாபகம் இல்ல. டீலா அப்புறம் ஸ்கெல்டரோட ஆளுங்க எடுத்துக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு ரியாலிட்டி புரியலாம். ப்ராபபிலி மூவி ஆரம்பத்திலேயே ஸ்கெல்டர் ஆடம் இடத்துல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான். ஸ்கெல்டருக்கு கிரே ஸ்கல் பவர் வேணும், அதுக்காக ஆடம் அவனுக்கு தேவை. அதனால டீலா எடுத்துக்கு வந்து ஆடம் எட்டர்னியாக்கு திரும்பி கொண்டு போறா. கேஸ்டல் கிரே ஸ்கல்ல தான் ஆடம் ஃபர்ஸ்ட் டைம் பவர் ஸ்வாட் எடுத்து ஹீமனா மாறுற மாதிரி காட்டுறாங்க. ட்ரெய்லர்ல காட்டுற மாதிரி ஐ ஹேவ் த பவர் சீன் தான் அவனோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கலாம். ஃபைனல் பேட்டில் கேஸ்டல் கிரே ஸ்கல்லுக்குள்ள நடக்கிற மாதிரி தெரியுது. ஸ்கெலிட்டர் கூட ஃபைட் பண்ற சீன் தான் அது. ஸ்னேக் மவுண்டன்ல ஸ்கெலிட்டர் என்ட்ரன்ஸ் ஷாட் இருக்கு, அது ஏர்லி பார்ட்டா இருக்கலாம். மூவில ஸ்னேக் மவுண்டனும் கேஸ்டல் கிரே ஸ்கல்லும் இரண்டையும் காட்டுறாங்க. டாய் லைன்ல கிளாசிக் கேரக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாரும் இருக்காங்க. மிஸ்ஸிங் ஆக்டர்ஸ் யாருன்னா ஓர்கோ ட்ரெய்லர்லயும் இல்ல, IMDb-லயும் இல்ல. ப்ராபபிலி சர்ப்ரைஸா ரிவீலா கொண்டு வரலாம். சோ ஃபியூச்சர் சீக்வல்ல ஷீரா ஹாட் டாக் ஸ்ட்ராங்கா இன்ட்ரோடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. மூவி ரிலீஸ் டேட் இருக்கும்போது இன்னும் ஸ்டோரி பேஸ்ட் ட்ரெய்லர்ஸ் வரலாம். எத்தனை பேர் ஹீமேன் ட்ரெய்லர் பாத்தீங்க? அதுல எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தர ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். அதான் இன்னும் நல்ல கண்டென்ட் கொண்டு வர எனக்கு எனர்ஜி கொடுக்குது. சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much for watching.